நரி பரியாக்கிய படலம். மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் தன் அமைச்சர் மாணிக்கவாசகரை வாதவூராரை குதிரை வாங்க பணம் கொடுத்து அனுப்பியிருந்தார். ஆனால் மாணிக்கவாசகர் குதிரை வாங்காமல் அந்த பணத்தை சிவனுக்கு கோயில் கட்ட பயன்படுத்திவிட்டார். குறித்த நாளான ஆனி மாதத்தில் குதிரைகள் வராததால் மன்னன் கோபம் கொண்டு மாணிக்கவாசகரை சிறையில் அடைத்து துன்புறுத்தினான். மாணிக்கவாசகர், இறைவா, நீ ஆடி மாதத்தில் குதிரைகள் வரும் என்று சொன்னாய். என் மானத்தை காப்பாற்ற மாட்டாயா என்று மனமுருகி வேண்டினார். தன் பக்தன் துன்பப்படுவதைக் கண்ட சிவபெருமான் ஒரு பெரிய குதிரைப்படை தலைவன் வேடம் பூண்டார். அவர் தன் பூதகணங்களை எல்லாம் அழைத்து காட்டிலுள்ள அத்தனை நரிகளையும் ஒரேரவில் அழகான வலிமையான குதிரைகளாக மாற்றினார். அடுத்த நாள் காலையில் அரண்மனைக்கு ஒற்றர்கள் வந்து, மன்னா, ஆற்றில் அற்புதமான குதிரைப்படை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்று அறிவித்தனர். மன்னன் மகிழ்ச்சியடைந்து உடனே மாணிக்கவாசகரை சிறையிலிருந்து விடுதலை செய்து அவருக்கு மரியாதை செய்தான். பின்னர் இருவரும் குதிரைகளை பார்க்கச் சென்றனர். குதிரை தலைவனாக வந்த சிவபெருமான், இவை நான் உங்கள் அமைச்சருக்காக கொண்டு வந்த சிறந்த குதிரைகள் என்று சொல்லி அவற்றின் அழகையும் சிறப்புகளையும் விளக்கினார். குதிரைகளின் அழகைக் கண்டு மன்னன் மிகவும் மகிழ்ந்து அவற்றை பெற்றுக்கொண்டு மாணிக்கவாசகரையும் பாராட்டினான். குதிரை தலைவனாக வந்த சிவபெருமான் தான் வந்த வேலையை முடித்துவிட்டு மறைந்தார். இரவில் நடந்தது. அதே நாள் இரவில் அரண்மனை குதிரை லாயத்தில் கொட்டிலில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. குதிரைகளாக இருந்த நரிகள் அனைத்தும் மீண்டும் நரிகளாக மாறி ஊளையிட்டுக் கொண்டே அங்கிருந்த மன்னனின் பழைய குதிரைகள் சிலவற்றை கடித்துக் கொன்றுவிட்டு காட்டுக்குள் ஓடிவிட்டன. காலையில் நடந்ததைக் கண்டு மன்னன் அதிர்ச்சியடைந்தான். அவன், மாணிக்கவாசகன் என்னை ஏமாற்றிவிட்டான் என்று மீண்டும் கோபம் கொண்டு அவருக்கு தண்டனை கொடுத்தான். இந்த தண்டனையைத்தான் அடுத்த படலத்தில் இறைவன் தீர்த்து வைப்பார்.